5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணையில, நான் பண்ண தப்பு என்னன்னா, எடுத்த வீடியோவ டெலீட் பண்றவங்க நீங்களா இருந்தா, கண்டிப்பா உங்கனால கன்டென்ட் கிரியேட்டரா ஆகவே முடியாது. இங்க இதில நெறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, இங்க எல்லாருக்குமே மில்லியன் வியூஸ் போறது கிடையாது. நம்ம நல்ல நல்ல கன்டென்ட்ட என்னதான் குடுத்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் லெவலும் செஞ்சு அந்த எண்ணத்த மாத்திக்குங்க. ஏன்னு சொல்றேன்னா, வீடியோ கிரியேட் பண்ணி அத பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒருத்தவங்ககிட்ட காமிக்கையில அப்ப உங்களுடைய வீடியோ தப்பில்ல. எடுத்த வீடியோவ டெலீட் பண்றவங்க நீங்களா இருந்தா, கண்டிப்பா உங்கனால கன்டென்ட் கிரியேட்டரா ஆகவே முடியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கடந்த 5 வருஷமா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ மட்டும் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, இதில குடுக்குற வீடியோஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். ஒரு வீடியோ நீங்க எடுக்குறீங்க. அந்த வீடியோவ ஒரு பிளாட்ஃபார்ம் YouTubeஆ இருக்கலாம், Facebookஆ இருக்கலாம், இல்ல Instaல அப்லோட் பண்ணிட்டு அத நீங்க டெலீட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய நேம், அதாவது சேனல் நேம் அப்படிங்கிறது குரோத் ஆகாது. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல தெளிவா உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அத பார்க்கலைன்னா மேல ஐ கார்ட்ல குடுக்குறேன். பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வீடியோ எடுக்குறீங்க. YouTube ஆகட்டும், Facebook ஆகட்டும், Insta இந்த 3லயுமே நீங்க அப்லோட் பண்றீங்க. 3லயும் பார்த்தீங்கன்னா, ஏதா ஒண்ணுல கண்டிப்பா கிளிக் ஆகும். அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஒரு வீடியோ 3 பிளாட்ஃபார்ம்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்ப்போம். இப்ப நீங்க YouTube மட்டும் சேனல் தொடங்கி, அதில வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா, என்ன பண்ணுவீங்க? நான் என்ன ஆரம்பத்தில பண்ணனோ, அதே தான் நீங்களும் பண்ணுவீங்க. வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க. வீடியோ வியூஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ அடுத்த வீடியோவ டெலீட் பண்ணிருவோம். அதான். ஏன்னா ஒரு வீடியோ எடுத்துட்டோம், அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிருவோம். ஆனா, அத ஸ்டோர் பண்ணி வைக்கிறதில்ல யாரும். அத ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா, கண்டிப்பா நமக்கு YTல ரீச் கிடைக்காத அந்த வீடியோ, FB ஆர் Instaல கண்டிப்பா ரீச் கிடைக்கும். உங்களுடைய சேனல் நேம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய சேனல் ஆடியன்ஸ் யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், உங்களுடைய வீடியோஸ் ரீச் ஆயி, அதுக்கு நல்ல வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வருவாங்க. ஒரு வீடியோவ YTல போடுறீங்க. ஒரு 100 வியூஸ் வருது. FBல போடுறீங்க. ஒரு 1000 வியூஸ் வரும். Instaல போடுறீங்க. ஒரு 10,000 வியூஸ் வருதுன்னா, அப்போ உங்களுடைய வீடியோ தப்பில்ல. நீங்க ஆடியன்ஸ் செலக்ட் பண்ற இதில தான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னு அர்த்தம். அதே வீடியோவ நீங்க கரெக்ட்டான பிளாட்ஃபார்ம் எதுங்கிறத நீங்க தான் சூஸ் பண்ணி போடணும். 3மே ஒரே வீடியோவ அதுக்கு தகுந்த மாரி நீங்க போடுறது மூலியமா கண்டிப்பா ஒரு ரீச் கிடைக்கும். நான் அத பண்ணி பார்த்துட்டு தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரீச் கிடைச்சதுன்னா, நம்ம சேனல கமெண்ட் மூலியமா சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணையில, நான் பண்ண தப்பு என்னன்னா, ஒரு சேனல் ஆரம்பிச்சு, அந்த சேனல்ல எல்லா கன்டென்ட் வீடியோவும் நான் அதிலேயே ஒரே சேனல்ல நான் போட்டுட்டு இருந்தேன். என்னுடைய சேனல் ஆல்மோஸ்ட் டெட்டுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சேனல் ரொம்ப வியூஸுங்கிறது ஒண்ணு இல்லாம போன காரணம், நான் ஒரு நாள் குக்கிங் ரிலேட்டடா வீடியோஸும், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா விளாகு, ஒரு நாள் இந்த மாரி ரீல்ஸ் மாரி அந்த மாரி போட்டு மிக்ஸ்டு கன்டென்ட்டா போடங்காட்டி, என்னுடைய சேனலுக்கான ரீச் கிடைக்கல. என்ன காரணம் அப்டின்னா, உங்களுடைய சேனல் ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சு தான், அந்த YT ஆர் FB, Insta எல்லாமே அவங்க கிட்ட கொண்டு போய் அந்த வீடியோவ காட்டும். அந்த வீடியோ ரிலேட்டடா இருக்கவங்க மட்டும் தான் விரும்பி பார்ப்பாங்களே தவிர, எல்லாருமே அந்த வீடியோ பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. இங்க படுற கஷ்டம், வீடியோ கிரியேட் பண்ணி அத பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒருத்தவங்ககிட்ட காமிக்கையில அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கும். அவங்களுடைய தப்பு எதுவும் இல்ல. ஏன்னா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, இப்ப நான் டெக் சம்மந்தமா, YT சம்மந்தமா நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அப்படிங்கையில, இத ஒரு குக்கிங் ரிலேட்டடாவோ, விளாக் ரிலேட்டடாவோ பார்க்குறவங்க பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்கிப் பண்ணிட்டு தான் போக பார்ப்பாங்க. யாருமே இந்த வீடியோவ ஃபுல்லா பார்க்கணுன்ட்டு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அப்ப தப்பு நம்ம பேர்ல தான் இருக்கு.
சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போட போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்டாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக ரீச் கிடைக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் சரி, ஏதோ ஒரு நாள் ஒரு வீடியோ கிளிக் ஆச்சுன்னா போதும், உங்களுடைய சேனல் டாப்பில் வந்துடும். மணி மேக் பண்ணணுங்கிறதுக்காக மட்டுமே சேனல் தொடங்கி வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணுறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாற்றிக்குங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் மணி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் இது கிடையாது. இது ஒரு பாசிவ் இன்கம், அதாவது ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் மாதத்தில் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து நீங்கள் சேனல் தொடங்குனீங்கன்னா ஓகே. மற்றபடி இதுதான் என்னுடைய ஒர்க் அப்படின்னு நினச்சி நீங்கள் தொடங்குனீங்கன்னா, இங்கே எல்லாருக்குமே மில்லியன் வியூஸ் போகிறது கிடையாது. நம்ம நல்ல நல்ல கண்டென்ட்டை என்ன தான் கொடுத்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் லெவலும் நமக்கு போகிற வியூஸ் மூலிமா தான் அடுத்தவங்க நான் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு அந்த மாதிரி வியூஸ் போகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போகும். தொடர்ந்து வீடியோ மட்டும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்தால் போதும். ஒரு வீடியோ இல்லை, ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே இதில் நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த செட்டிங்ஸ் மாற்றுங்க, இந்த ஹேஷ்டேக் கொடுங்க, இந்த டைட்டில் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு 20% மட்டும்தான். பாக்கி 80% உங்களுடைய வீடியோஸை பார்க்குற வியூவர்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறாங்க, அந்த வீடியோவுக்கு அவங்களுடைய ரியாக்ட் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் அந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு சஜஷனில் காட்டும். அதனால் பாக்கி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்தெந்த கண்டென்ட் கொடுத்தா எந்தெந்த ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறது மூலம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கண்டென்ட் மேக் பண்ணி வீடியோ போடுங்க. அந்த மாதிரி வீடியோ நீங்கள் மேக் பண்ணி போட்டிங்கன்னா கனால் உங்கள் வீடியோவும் வெற்றியடையும். யாராலும் தடுக்க முடியாது. ஒரு நோட்டு, ஒரு பேனாவை வச்சு என்னால் உங்களுக்கு யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லித்தர முடியும் அப்படிங்கிறது என் கான்ஃபிடென்ட்னா, கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ட் என்னென்னு முதல்ல நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான வீடியோவாக மேக் பண்ணி போடுங்க. என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட்டர் ஆனாலோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கற்றதை கற்றுக் கொடுப்பது தான் கற்றுக் கொடுப்பவர்களுக்கான தொழில் தர்மங்கிறத நான் ஃபாலோ பண்ணுறவங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கொடுக்குற வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போட்டதுலேயே இந்த வீடியோ ஹிட் அடிக்குன்ட்டு என்னுடைய நம்பிக்கை. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் டு ஆல்.